finished. ஹலோ பாஸ்டர், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர், நான் பாரின்லேருந்து ராஜி பேசுகிறேன். பாஸ்டருக்கு தெரியும், நான் இதுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதாவது என் மகனுக்காக வேண்டி ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். 1 வருஷ காலமாக பாஸ்டர் சரியான தடையாகவே இருந்துச்சு மகனுக்கு இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு. மெடிக்கல் 2 தரம் போய்ட்டு 2 தரம் ஃபெயில் ஆகினார். அப்போ 2 தரம் ஃபெயில் ஆகி 3ஆவது தரம் தான் ஓகே ஆகுச்சு. சரியாக 1 வருஷம் ஆகுது பாஸ்டர். கர்த்தர் கிருபையில், கர்த்தர் நாமத்தில் எல்லாமே இப்போ எல்லாமே நார்மலாகி எல்லாம் மெடிக்கல் எல்லாம் ஓகே ஆகி இது டிக்கெட் பீரோவிலேருந்து வீசாவிலேருந்து டிக்கெட்லேருந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு பாஸ்டர். அதாவது மகன் 24ஆம் தேதி இங்கே வாராரு இந்த நாட்டுக்கு. அதுக்கு கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்காக வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, என் மகனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களோட பிரேயரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன், கேட்டு கொண்டு தான் இருப்பேன் பாஸ்டர். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதே போல் பாஸ்டருக்கும் நன்றி, சிஸ்டருக்கும் நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்மோடு இருக்கிறபடியினால் நாம் பிசாசுகளுக்கோ அந்தகார சக்திகளுக்கோ வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கோ பயப்பட வேண்டியதில்லை. அவைகள்தான் நம்மை கண்டு பயப்பட வேண்டியவைகளாயிருக்கின்றன. பிரியமானவர்களே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். இந்த அதிகாரமும் வல்லமையும் ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமே உரியது என்று அநேகர் தவறாய் எண்ணுகிறார்கள். அப்படி வேதம் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உரியது என்பதை நாம் மார்க் 16:17 அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு விசுவாச அதிகாரமே அவருடைய நாமம் என்பதாகும். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அவருடைய நாமத்தினாலே கடலும் காற்றும் அடங்குகிறது. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடி போகின்றன. அவருடைய நாமத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. பிரியமானவர்களே, ஒரு முறை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய நாமத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்து ஊழியத்திற்கு அனுப்பின போது அவர்கள் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிரியமானவர்களே, முதல் முறையாக சீஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை உச்சரித்து அவருடைய நாமத்தை உபயோகித்து பிசாசுகளை அடக்கின பொழுது பிசாசுகள் கீழ்ப்படுகிறதையும் ஓடி போகிறதையும் சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்திய போது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இதோ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்றார் இயேசு. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு வீட்டில் சிறுவர்களில் ஒருவன் தொந்தரவு செய்யும் போது மற்றவன் அப்பாவிடம் சொல்லிவிடுவேன் என்று அவன் சொல்லுகிறான். உடனே குறும்பு செய்கிறவன் அப்பா என்ற சொல்லை கேட்டதும் பயந்து அமைதியாகி விடுகிறான். ஒரு வீட்டில் திருடன் திருட வந்தபோது போலீஸ் வருகிறது என்று சொன்னால் போதும் அந்த திருடன் பயந்து
ஓட்டம் எடுக்கிறான். அதுபோலவே நாம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் பயந்து நடுங்குகின்றன. ஏன் நடுங்குகின்றன? காரணம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சத்ருவின் தலையை சிலுவையிலே நசுக்கினார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவும் விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் என்று வேதம் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரியுங்கள். இந்த நாமத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த நாமத்தை நீங்கள் உச்சரித்து பேசுகிற பொழுது உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் இருக்கும் இடம் தேவ மகிமையினால் நிரப்பப்படும். இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது பிசாசுகள் அங்கே நிற்க முடியாது. இருள் உங்கள் வீட்டை சூழ்ந்து கொள்ள முடியாது. பிசாசினால் வரும் வேதனைகளோ, வியாதிகளோ, பலவீனங்களோ உங்கள் சரீரத்தை தொட முடியாது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு நாமம் இந்த இயேசு என்கிற இந்த நாமம். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் உள்ளத்தில், இருதயத்துல இந்த நாள் முதல் கொண்டு இந்த இயேசுவின் நாமத்தை நான் உச்சரிப்பேன், அற்புதத்தை பெறுவேன், பிசாசை துரத்துவேன் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உண்டாகட்டும். உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளையும் நான் துரத்துவேன். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த நாமம் எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாமத்தை நான் பேசுவேன், பிசாசை துரத்துவேன், உலகத்தை ஜெயிப்பேன் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதிருங்கள். உங்களை பயமுறுத்துகிற பிசாசுகளை கண்டு பயப்படாதிருங்கள். காரணம், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற இந்த இயேசு மிக பெரியவர் என்பதை இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ளுங்கள். அவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அவர் பலத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையிலே நீங்கள் உறுதியாய் விசுவாசித்து நம்பி பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் மகா தயவும் உள்ள உன்னதமான தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளைக்காக நன்றி. அற்புதங்களை செய்யும் எங்கள் தேவன் நீரே அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, நீர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு இந்த காலை வேளையில அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிற என் ஆண்டவர் நீர். உம்முடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறதாம். சேராபீன்கள் உமக்கு மேலாக நின்று தம்முடைய செட்டைகளை விரித்து, ஹல்லேலூயா, தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து கொண்டு ஒருவரை ஒருவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் அப்பா, நாங்களும் உம்மை துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை, உம்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை. எங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா நீர். ஹல்லேலூயா. Thank you Jesus. நீரே அல்வாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க வல்லமை மிக பெரியது, மிக பெரியது. 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கச்சை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனே, உமக்கு நன்றி. உம்முடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சையை போல் உள்ளது.
அது உறைந்த மலையைப் போல் வெண்மையா இருக்கிறது. உம்முடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருக்கிறது. உம்முடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. உம்முடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல் இருக்கிறது. உமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை நீர் ஏந்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. உம்முடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீரே முந்தினவர் பிந்தினவர், உயிருள்ளவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். ஏசப்பா, நீங்க தான் ராஜா, சர்வ வல்லவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். மரண பயம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணப்படும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில இந்த மரண பயத்தை கொடுக்கிற அத்தனை சத்துருக்களும் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி அப்பா. வீற்றிருக்கிறவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் அவர் ஒப்பாயிருப்பாராம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உங்க கிருபை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ மகிமையானது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருக்கிறது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடிய உன்னதமான தெய்வமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இருக்கிறவர். ராஜா, ஜீவ புஸ்தகத்தை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் கொண்டவர் நீர் ஒருவரே. உம்முடைய மகிமையுள்ள கரம் இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவுகளிலும் உச்சரிக்கப்படட்டும் அப்பா. நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொருடைய நாவுகளிலும் உம்முடைய நாமம் வந்து அமரட்டும். இயேசுவே தேவன், இயேசுதான் தெய்வம், அவரே என் இரட்சகர், இயேசுதான் என் மீட்பர், இயேசுவே என்னை விடுவிக்கிறவர், என் ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு சொந்தக்காரர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. என்னை முழுவதுமாக நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே, என்னை எடுத்து பயன்படுத்தும் என் உன்னத இயேசுவே, மகிமை பொருந்தினவரே, சதா காலமும் உயிரோடு இருக்கிறவரே, எங்களை எப்பொழுதும் நினைத்தருளுகிற நல்ல ஒரு தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ராஜா, ஜெபிக்கிற அந்த நேரத்தில் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். கேருவின் மத்தியில் வீற்றிருக்கிற உன்னதமானவர், பூச்சக்கரத்தை அசையாதபடி நிலை பெற வைத்திருக்கிற உன்னதமான தேவனப்பா. ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொள்ளுகிற என் ஆண்டவர், ஆராய்ந்து முடியாத மகத்துவமான காரியங்களை செய்கிறவர் நீர். உன்னதத்திலே உம்முடைய நாம மகிமைப்படும். பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் அப்பா. வானத்தில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். மகத்துவம் உம்முடையது, ஜெயம் உம்முடையது, மகிமை உம்முடையது, மாட்சிமை உம்முடையது, சகலமும் உம்முடையது. எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கும் என் தேவன். ஐஸ்வர்யம் உம்மாலே வருகிறது, கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிற எங்கள் உன்னத தெய்வமே, உங்க நாம மகிமைப்படணும். இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிசாசின் கிரியைகளும் இருளும் விலகி போகணும். வியாதிகள் பலவீனங்கள் சரீரத்தை விட்டு நீங்கணும். இனி சத்துருக்கள் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. குடும்ப சூழ்நிலைகளை என் ஆண்டவர் நீர் மாற்றணும். சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தை வந்து ஆளுகை செய்வதாக. என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற, அப்படி நாமத்தை உயர்த்துகிற பொழுது தேவ வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். என் ஜெபத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருவரும் அறிய வேண்டியது, தேவ தூதர்கள் உங்களோடு கூட சேர்ந்து அவர்களும் துதிக்கிறார்கள். தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசியுங்கள். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த வேளையில தானே அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் சரீரத்திலே உண்டாகும். ஜெபிக்கிற நேரத்தில் தானே உங்கள் சரீரத்துல என் தேவன் அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்திலே மாற்றங்களை கொண்டு வருவார். உங்களை சுற்றி இருக்கிற இருள் உங்களை விட்டு விலகி போகும் என்பது நிச்சயம். தேங்க்யூ ஜீசஸ். அவரே ஆதியிலிருந்து வார்த்தையாயிருந்தவர்,
என் இயேசு நீர் ஆதியிலிருந்து வார்த்தையா இருந்தீரப்பா. தேவனிடத்தில் வார்த்தையா இருந்தவர், தேவனாயிருந்த வார்த்தையானவர். ஆதியிலே நீர் தேவனோடு கூட இருந்தீர். சகலத்தையும் இயேசப்பா உங்க மூலமாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்டானதொன்றும் உண்மை அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் என் இயேசு கிறிஸ்து நீர்தாமே பிரகாசிக்க செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு ஒவ்வொருவரையும் தொடரும் அப்பா, தொடரும் சுவாமி. ஹல்லேலூயா. உங்களுடைய பலத்தால் எடை கட்டுவீராக. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில நீர் கொடுக்கணும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டினவர், என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கடிக்க பண்ணுகிறவர், ஜீவனுள்ள தேசத்திலே என்னை பங்கானவர் அப்பா, என் பங்கானவர். என் அப்பா எனக்கு ஜீவனை தந்தவர், தயவை எனக்கு பாராட்டினவர், எல்லா உபத்திரவங்களுக்கும் எங்களை நீக்கி விடுவிக்கிறவர், எங்களுக்கு சகாயம் பண்ணும் உன்னதமான தெய்வம். இந்த நேரத்திலும் கூட ராஜா, சரீர பலவீனத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புத சுகம் உண்டாகணும். நீர் கட்டிகள் மறைகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், இதய கோளாறுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த ஜெப நேரத்தில் இதை இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய வியாதியின் கொடூரங்கள் நீங்கட்டும். வியாதியை கொண்டு வருகிற பிசாசுகள் விலகட்டும். சாப கட்டுகள் விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ தயவு, உங்க கிருபை இயேசப்பா, உங்க சமாதானம், உங்க அன்பு ஒவ்வொருவரையும் தொடரும் ராஜா. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தரணும் சுவாமி. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவன் நீர். ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் சுவாமி. நான் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். என் இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே பிள்ளைகளை தொடட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய எந்த வியாதிகளும் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். மின்னலின் ஒளியை தமது கைக்குள்ளே மூடி வைக்கிறவர் என்று வேதம் சொல்லுது. தமது வாயிலிருந்து முழக்கத்தை புறப்பட பண்ணுகிறவர், தமது சத்தத்தினால் அதிர்ச்சியை புறப்பட பண்ணுகிறவர், எல்லாவற்றிற்கும் கட்டளையிடும் தெய்வமே உமக்கு நன்றி. பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னல்களை செல்ல விடுகிறவராம். உறைந்த மலையை பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறவர், கண்மலையை பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர், தம்முடைய வல்லமையின் பெருமழையை பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடும் தேவனப்பா. நீர் சொல்ல அப்படியே ஆகும், நீர் சொல்ல, நீர் கட்டளையிட அது அப்படியே நிற்கும். தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானுடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில் இறங்கணும் அப்பா. நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின்படி அதற்கேற்ற பதிலை என் தேவனீர் தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கேட்டுக்கொண்ட வார்த்தையின்படி ராஜா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கும் அதிகாரம், பிசாசுகளை துரத்தும் அதிகாரம் இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்துல பிசாசின் போராட்டத்தில் சிக்கி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் விடுதலையை கட்டவிழ்க்கிறேன். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த அதிகாலை வேளையில தேவ மகிமை உங்களை தொடட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை. கண்களிலே சர்ப்பத்தின் ஆவிகள் காணப்படுகிறதா? இப்பொழுதே சகோதரிக்கு விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன், விடுதலை கட்டவிழ்க்கிறேன். உங்கள் வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறட்டும். சர்ப்பங்கள், வலு சர்ப்பங்கள் உங்கள் சரீரத்திலிருந்து வெளியேறுகிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சகோதரி, உங்க கற்ப பையிலிருந்து சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுகிறது. நீங்கள் கற்பம் தரிக்க முடியாதபடி தடை செய்திருந்த பொல்லாத பிசாசு இப்பொழுது இயேசு நாமத்தில் வெளியேறுகிறது. சபிக்கப்பட்ட ஆவிகள் ஒவ்வொன்றும் உங்களை விட்டு இப்பொழுது விலகட்டும். உங்களை உயர விடாதபடி, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் வரவிடாதபடி தடுக்கிற அத்தனை பிசாசுகளுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஆசீர்வாதங்கள் வரட்டும்,
தடை செய்கிற ஆவிகளை நான் நீக்கி போடுகிறேன். உங்க குடும்பத்துல மேன்மையும் உயர்வும் உண்டாகட்டும். வியாதியும் பலவீனமும் நீங்கி போகட்டும். பிசாசின் தொல்லையில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை. இயேசு சொல்லுகிறார், கட்ட முடியாதவன் வீட்டை நான் கட்டுவேன். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறது வெறுதான். தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். வார்த்தையை கேட்கிற பொழுது விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உன்னதரை நோக்கி பார்த்து கைகளை உயர்த்தி கேட்டு பாருங்கள். அற்புதமும் நிச்சயம். என் இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையிலும் என் இயேசு உங்கள் அருகில் இறங்கி நிற்கிறார். அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சாட்சியாய் அவர் நிறுத்துவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், உயர்த்துங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் ஒரு அற்புத தகப்பன் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். உங்கள் சூழ்நிலையிலே விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாரங்களை என்னிடத்தில் இறக்கி வையுங்கள். இன்று முதல் நான் அவைகளை பார்த்து கொள்ளுகிறேன். சூழ்நிலைகளை நான் மாற பண்ணுவேன். உன்னை நான் வழி நடத்துவேன். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். உன் குடும்பங்களை நான் கட்டுவேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அசுத்த கிரியைகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறணும். சபிக்கப்பட்ட எந்த ஆவிகளும் எந்த பிசாசுகளும் வீட்டுக்குள் இருக்கக்கூடாது. வாலிப பிள்ளைகள் மேல தேவ மகிமை இறங்கணும் அப்பா. உன் வாலிப வயதில் நீ ஒரு சிருஷ்டிய நினை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தப்படுத்துவான்? என் தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையினால் என்று போடப்பட்டிருக்கிறதே. அவருடைய வசனத்தையும் வார்த்தையும் பிள்ளைகள் தியானிக்க கிருபை கொடும் அப்பா. உம்மை விட்டு வெகு தூரம் செல்லாதபடிக்கு பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவீராக. எப்படி கெட்ட குமாரன் திரும்பி வந்தானோ அதுபோல ராஜா பிள்ளைகளை திரும்ப பண்ணுவீரப்பா. மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவராக இயேசு நீர் விடுவிக்கணும் அப்பா. மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு புதிய வாழ்க்கை தரும் என அற்புத தேவன் அப்பா. நீங்க உயர்ந்தவரே, உம்முடைய செம்மையான கரத்துல இந்த காலை வேளையிலும் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தடைகள் நீங்கட்டும். ஆமா ராஜேசப்பா, பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் உண்டாகும் என்று நீர் சொல்லுகிறீர். இயேசுவின் நாமத்துல வியாபாரத்துல விருத்தி உண்டாகட்டும். கையின் பிரயாசங்களை என் ஆண்டவனீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. வெளி தேசத்துல ஹல்லேலூயா வியாபாரம் செய்கிற யாரோ ஒரு நபருக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வியாபாரத்துல மறுபடியும் விருத்தியை உண்டாக்குவேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ அதே இடத்தில் என் இயேசு உங்களை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கிருபையுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் கூட சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் மறைந்து போகட்டும். கட்டிகள் நீங்கி போகட்டும். பலவீனங்கள் நீங்கட்டும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உன்னதமான என் தேவனுடைய வலது கரத்தில் இருக்கும் 7 நட்சத்திரங்கள் என் தேவனுடைய கிருபையை வெளிப்படுத்தட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆளுகை செய்வதற்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் வந்து அமர்ந்திருப்பதற்காக நன்றி. இந்த நாள் விடுதலை நாளாக இருக்கட்டும். சமாதானத்தை விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னீங்களே சுவாமி, உம்முடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும். அதி சீக்கிரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டவர்களாய் ராஜா, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் நிமித்தமாக விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாய் உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் நிற்க என் தேவன் கிருபை பாராட்டும் அப்பா. ஒருவரையும் கைவிடாத என் தேவமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் உனக்கு முன்பாக செல்வேன் என்று சொல்லுகிறேன். இந்த நாளிலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதாக. கேட்கிற ஒவ்வொருவரும் உடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிக்கும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலும் நீர் மூடிக்கொள்ளுவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் டைப் பண்ணுங்க. நிச்சயமாக அதை நாங்கள் கவனிப்போம். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அதாவது ஜெப குறிப்பு விண்ணப்பங்கள் இருந்தாலும் நீங்க கீழே என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என்னை அபிஷேகித்து பாத்திரத்தை நிரம்ப செய்கின்றீர். சத்துருக்கள் முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி என்னை அபிஷேகித்து பாத்திரத்தை நிரம்ப செய்கின்றீர். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், இனி கவலை எனக்கில்லையே. நான் கர்த்தரின் வீட்டில் நிலைத்திருப்பேன் என் வாழ்நாள் முழுவதுமே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், இனி கவலை எனக்கில்லையே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆனந்த களிப்பினிலே. கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. என் கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம் பலத்தினால் இடை கட்டி, அவர் நாமத்தினால் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம் பலத்தினால் இடை கட்டி, அவர் நாமத்தினால் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். என் கர்த்தர் எந்தன் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை.